அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனல்ல இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதையை பார்க்கலாம். ஒரு இளைஞன் என்ன பண்றான், அழுதுகிட்டே துறவி கிட்ட போறான். துறவி உடனே, ஏன் தம்பி ஏன் அழுகிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உடனே அந்த இளைஞன் சொல்றான், என்னோட வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் வந்துகிட்டே இருக்கு, என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கிட்ட அந்த இளைஞன் சொல்றான். சரி, நான் சொல்றத செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை கொடுத்து சாவியையும் கொடுத்து, இந்த பெட்டியை என்ன பண்ண, நான் சொல்ற இந்த அட்ரஸ்ல இந்த முகவரியில போயிட்டு என்னோட நண்பர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துரு. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ அந்த பொட்டியை எக்காரணம் கொண்டும் திறந்து பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த பொட்டியை ஒப்படைக்கிறார். அந்த இளைஞனுக்கு ஒரே யோசனை என்ன அப்படின்னா, நாம பிரச்சனைக்கு தீர்வு கேட்டா இவர் என்ன ஒரு பொட்டியை கொடுத்து நமக்கு வேலையை வைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் பயணப்பட்ட பையன் என்ன பண்ணா, ஒரு ஆலமரத்தடி வந்த உடனே அங்க உட்கார்றான். உட்கார்ந்த உடனே நம்ம மனசு என்ன சும்மாவா இருக்கும், அந்த பொட்டிக்குள்ளார என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்குமா இல்லையா? கண்டிப்பா யோசிக்க ஆரம்பிக்கும்ல. அப்புறம் அவனுக்கு மட்டும் என்ன, அவன் உடனே இந்த பொட்டிக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குலுங்கி பார்க்கறான். ஏதோ நகர்ற மாதிரி சவுண்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிடுறான், அவர் கொடுத்துருக்கிற சாவியை மூலமா திறந்து பார்த்துறான். அப்படி அவன் திறந்த உடனே உள்ளார இருந்து ஒரு எலி டப்பக்கடின்னு குதிச்சு ஓடுது. உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் ஏது சொல்ல போறோம்னு தெரியலையே. அந்த இது எலி ஓடுனது அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு அவர் ஃப்ரெண்டுக்கு தெரியாதுல்ல, அதனால நம்ம அப்படியே பொட்டியை கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டியை கொண்ட அந்த அவனோட நண்பர்கிட்ட, அதாவது துறவியோட நண்பர்கிட்ட கொண்ட அந்த இளைஞன் கொடுத்துட்றான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, திரும்பவும் இளைஞன் துறவி கிட்ட பார்க்கறான். அவர் தான் முக்காலமும் உணர்ந்த துறவி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு, இளைஞனே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். ஏன்னா எல்லாமே ஞான சிருஷ்டியால் அவர் உணரக்கூடிய மனிதர் அல்லவா. அவர் உடனே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உடனே அவன் சரணடைஞ்சிடறான். இல்ல சாமி, தெரியாதனமா பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்ப அவர் சொல்றாரு, பாத்தியா, பிரச்சனை எங்கேயும் கிடையாது, உனக்குள்ளார தான் இருக்கு. நான் சொன்னது அந்த பெட்டியை திறக்கக்கூடாதுன்னு சொன்னேன், பட் உன்னோட மனசு அது கேட்டுச்சா இல்லையே, உன்னால உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியல, அதனால தான் நீ பிரச்சனைக்கு ஆளாகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரச்சனைக்கு உண்டான காரணத்தை சொல்றார். ஆமா சாமி, நீங்க சொல்றது உண்மைதான், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உடனே சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, நம்மளுடைய மனம் நம்ம என்ன சொல்றோமோ அதற்கு நேர்மாறாகத்தான் அது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீ விடாமுயற்சி இருந்து உன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும், உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்றார். இது எவ்வளவு பெரிய உண்மை. நாம எத்தனை பேர் நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாமல் நாம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மனசு எங்கெங்கேயோ தாவும். மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நம்மளுடைய மனசு இங்க என்ன ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம், அங்க ஒரு என்ன ஓட்டம் ஓடிட்டு இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் நாம் ஈடுபட்டோம் அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயல்ல கவனம் வரும், நம்மளுடைய செயலில் பிழை ஏற்படாது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. அதனால நீங்க எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணி ஒவ்வொரு வேலையிலையும் ஈடுபட்டு பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதே இந்த கதையினுடைய நோக்கம். ஸோ நீங்க எல்லாரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வார்த்தை வியாபாரி சேனல் மூலமாக வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.